வணக்கம். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இபோர்பியா தைமிஃபோலியா அப்படின்றது இந்த தாவரத்தோட பேர். இதில் பார்த்திங்கன்னா இபோர்பியா ஹிர்டா அப்படின்னு ஒன்று இருக்குது. அது அம்மான் பச்சரிசின்னு சொல்லுவாங்க. இதை சித்திர பாலாடை அப்படின்னு சொல்லுவாங்க. சித்த வைத்திய நூல்களில் போனீங்கன்னா அம்மான் பச்சரிசி, சித்திர பாலாடை இது ரெண்டும் ஒன்று தான் அப்படின்ற மாதிரிலாம் எழுதியிருப்பாங்க. ஆனால் அனுபவத்தில் இந்த வெவ்வேறு தாவரங்களுடைய குணங்கள் வெவ்வேறாக இருக்குது. கொஞ்சம் ஒற்றுமையாக இருந்தாலும் ஆனால் பெரும்பான்மை பார்த்திங்கன்னா இது முற்றிலும் வெவ்வேறு குணங்களை கொண்ட தாவரங்களாக இருந்துகிட்டு இருக்குது. ஏற்கனவே நாங்கள் இந்த இபோர்பியா தைமிஃபோலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்திரப்பாலடையை பற்றி நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம். அதனை தொடர்ந்து அப்பண்டிசைட்டிஸில் எப்படி இந்த தாவரம் உபயோகப்படுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். நிச்சயம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கிரானிக் ஸ்டேஜில் கூட போகிற அளவுக்கு இருக்கும்போது கூட இது நிறையா பேரை காப்பாற்றிருக்கு. அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு தாவரம். ஆனால் இதில் என்னன்னா இதை நீங்கள் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக தான் இதை உபயோகப்படுத்தணும். காய வச்சு பொடி பண்ணி சாப்பிட்றதுனால கண்டிப்பாக எந்த பலனும் கிடைக்காது அப்பண்டிசைட்டிஸை பொறுத்த வரைக்கும். இதை பார்த்திங்கன்னா இந்த தாவரம் பார்த்திங்கன்னா ஏறத்தாழ ஒரு 2-2.5 அடி கூட உயரமாக வரக்கூடிய ஒரு தாவரம். இதில் பிட்டான ஒரு டைப் இருக்குது, அது தரையில் படர்ந்து இருக்கும். அதை உபயோகப்படுத்தக்கூடாது. இந்த குத்து செடியாக வரக்கூடிய இந்த தைமிஃபோலியா வெரைட்டியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அதுக்கு தான் இந்த அதிகமான இந்த நோய்க்கு ரொம்ப ஒரு அற்புதமாக பயன்படக்கூடிய ஒரு தாவரம். அது நல்லா பார்த்திங்கன்னா ஒரு 2-2.5 அடி உயரம் கூட இது வரும். இது தேவையான அளவுக்கு இந்த தாவரத்தை கொண்டு இலைகள் அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் இருக்கும். இலைகளை நல்லா கொய்து தேவையான அளவுக்கு எடுத்து மிக்சியில் அரைக்கலாம். அப்படி இல்லைனா அம்மி போன்ற விஷயங்களில் வச்சு நல்லா அரைக்கலாம். எப்படியோ அரைச்சி அந்த சாப் அந்த விழுதை பார்த்திங்கன்னா ஒரு அருநெல்லிக்காவோட கொஞ்சம் சற்று பெரிதாக இருக்கக்கூடிய விழுதாக பார்த்து எடுத்துக்கங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காவோட ஒரு சின்ன அளவுக்கு ஒரு உருட்டக்கூடிய விழுதாக இருந்தால் போதுமானது. முடிஞ்சால் அந்த விழுதை வாயில் போட்டு அப்படியே மென்று தின்னுட்டு தண்ணீர் குடிக்கலாம் வெறும் வயிற்றில். அப்படி இல்லைன்னா தண்ணியில் கரைச்சி வடிகட்டி புழிஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா அந்த இலையை கூட மென்று கூட திங்கலாம். ஏன்னா அவ்வளோ சுவையாக இருக்கும். அதனால் ஒன்றும் அருவருப்பான சுவைகள்லாம் இருக்காது. மென்று கூட திங்கலாம். இப்படி பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு குவான்டிட்டியே போதுமானது. இது ஒரு நாளைக்கு இந்த மாதிரி வெறும் வயிற்றில், அதாவது வெறும் வயிறுனா சாப்பாட்டுக்கு முன்னாடியே எம்டி ஸ்டமக்கில் இந்த மாதிரி குடிச்சிட வேண்டியது. இப்படி தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 நேரம், வியாதி தீவிரமாக இருந்தால் 4 நேரம், அதாவது காலம்பரை, மதியம், சாயங்காலம், இரவு அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிங்க. அது எம்டி ஸ்டமக்காக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இந்த அளவுக்கு ஒரு விழுது குவான்டிட்டியை நீங்கள் அந்த தாவரத்தை அரைச்சி சாப்பிட வேண்டியது தான். இதில் இன்னொரு உபாயமும் ஒன்று சொல்கிறேன். இதோட பார்த்திங்கன்னா அலைடா சில இந்த அப்பண்டிசைட்டிஸோட அலைடா சில நோய்களும் கூட வரும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சம் லிவரும் பாதிக்கிறது உண்டு. அந்த மாதிரி இருக்கும். அல்சரேட்டிவ் குவாலிட்டிஸு இந்த மாதிரி விஷயங்களும் இதோட தொந்த நோய்களாக பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு தொந்தமான விஷயங்களாக இருந்ததுன்னா ரொம்ப அதிகமான ஒரு கிராம்ப்பு, அதுவும் இடுப்பை நோக்கி கடுமையான வலி, அதிகமான வாந்தி, ஒமட்டல், மலச்சிக்கலும் பேதியும் மாறி வரக்கூடிய ஒரு கண்டிஷனில் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது, இதே மாதிரி இந்த தாவரத்தை தேவையான அளவுக்கு எடுத்து காய வச்சுருங்க. அது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நாட்டு கீழா நல்லி, அதாவது கீழா நல்லியில் நிறையா வெரைட்டிஸ் இருக்குது. ஃப்ராட்டரன்ஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அமரஸ்னு ஒரு வெரைட்டி இருக்குது. அதனால் எந்த கீழா நல்லியாக இருந்தாலும் தேவையான அளவுக்கு எடுத்துங்க. அதாவது இது எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு எடுத்துங்க. இது ரெண்டுமே நல்லா காய போட்டு பொடி பண்ணி ஒரு சல்லடையில், இன்னும் ஒரு சாதாரண ஒரு சிறுக்கன்னா உள்ள ஒரு சல்லடையில் நீங்கள் தெளித்து இந்த பொடியை தேவையான அளவுக்கு சேகரித்து ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு, வேறு எதுவும் மிளகு எதுவும் சேர்க்க வேண்டாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஒரு பாத்திரத்தில் போட்டு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி 1/2 லிட்டராக வர மாதிரி நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுங்க. தேன் கலந்து குடிக்கலாம், தேன் கலக்காமையும் குடிக்கலாம். அதே மாதிரி தாங்க ஒரு 4 டம்ளர் வர மாதிரி பிரித்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி ஒரு 4 வேளை எம்டி ஸ்டமக்கில் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா நிச்சயம் தீவிரமான உமட்டல், வாந்தி இதெல்லாம் நின்றுடும். பார்த்திங்கன்னா எப்பொழுதும் அப்பண்டிசைட்டிஸ் இந்த இன்ஃபெக்ஷனில் பார்த்திங்கன்னா எப்பொழுதும் பார்த்திங்கன்னா ஒரு மைல்டாக ஒரு ஃபீவர் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீவருடைய தாக்கங்களும் குறையும். இதில் துணை நோயாக லிவரில் சம்மந்தமான ஒரு நோய்களும் இதோட வர்றது உண்டு. ஆனால் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதில் வைரஸ் இன்ஃபெக்ஷன் அதிகமாகுதோ அப்பண்டிசைட்டிஸில், அந்த அளவுக்கு அதோடைய தாக்கம் லிவர்லேயும் இருக்கும். அதனால் அதை லிவரை
அந்த வைரஸ் போன்ற விஷயங்களை தொற்று ஏற்படாமல் இருக்கிறதுக்கு இந்த கஷாயம் நிச்சயம் நல்லா பயன்படும். இதுவும் அனுபவத்தில் பயன்படுத்தின ஒரு விஷயந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பயம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம் தான் இந்த தைமிஃபோலியா. இந்த இபோர்பியா தைமிஃபோலியான்றது பயம் இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய ஒரு தாவரம். இதை பார்த்தீங்கன்னா இது பழைய காலத்தில் டயபெட்டிக்ஸில் வந்து நியூரோபதிக் ப்ராப்ளம்லாம் இருக்கு இல்லையா, அதுக்கெல்லாம் இது ரொம்ப சர்ப்ளஸாக யூஸ் பண்ணுவாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் இதே மாதிரி தான் இந்த தாவரத்தை நல்லா காய வச்சு நல்லா பொடி பண்ணி சலிச்சிக்கோங்க. அதுவும் சலிக்கும் போது துணியில் வச்சு சலிங்க. சலிச்சுட்டு இந்த தூள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு வந்து 2 மடங்கு அமுக்கரா சூடணும். நாட்டு அமுக்கரா கிடைக்காதவங்க, ஏன்னா நாட்டு அமுக்கரா வந்து அதிகமாக பழக்கத்தில் இல்லை, சாதாரண கடையில் இருக்கிற அமுக்கரா பொடியை வாங்கிக்கலாம், இல்லை அமுக்கரா கிழங்கை வாங்கி நீங்களே பொடி பண்ணிக்கலாம். இதுக்கு 2 மடங்கு இந்த பொடியோடு கலந்து வச்சுக்கிட்டு வேறு எதுவும் இனிப்பான பொருள் எதுவும் சேர்க்கக்கூடாது. இதேமாதிரி ஒரு நாளைக்கு 4 நேரம் ஒவ்வொரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா இந்த டயபெட்டிக்ஸில் வரக்கூடிய நியூரோபதிக் பெயின்லாம் கண்டிப்பாக சௌரியமாகிடுங்க. காரணம் என்னென்னா இதில் ரொம்ப அற்புதமான ப்ரோட்டீன்ஸ்லாம் இருக்குது. இந்த ப்ரோட்டீன்ஸ் வந்து நல்லா ஹீலிங் பண்ணுது. இதை பார்த்திங்கன்னா எந்த நரம்பு வலியாகட்டும், எலும்பு ஜவ்வுகளில் ஏற்படக்கூடிய வலிகளாகட்டும், போனை ஒட்டி உள்ள நரம்போடு சம்மந்தப்பட்ட அந்த வலிகளாகட்டும், நிச்சயம் வந்து அதெல்லாம் சௌரியமாகிடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆரம்ப நிலையில் செல்லுலிட்டிஸ் வந்தால் கூட அது ஹீல் ஆகிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அற்புதமாக பயன்படக்கூடியது இந்த சூரணம். இந்த சூரணத்தை பழைய காலத்தில் பார்த்திங்கன்னா இதை வந்து ஒரு ஆரோக்கிய சூரணமாக கூட சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நல்லா இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டிங் ஆகும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த தாவரம் இருக்கு இல்லையா, இந்த இபோர்பியா தைமிஃபோலியான்னு சொல்லக்கூடிய தாவரத்தோட பச்சையாக இருக்கும்போது இதோட 1-2 பாதாம் பருப்பை சேர்த்து அம்மியில் வச்சு பசும்பால் விட்டு நல்லா நைஸாக அரைச்சி நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி ஊற வச்சு குளிப்பாங்க. இது மாதிரி குளிச்சுக்கிட்டு வந்தால் நல்லா ஹேர் க்ரோத் ஆகும், டேண்ட்ரஃப்லாம் மறைஞ்சிரும். முக்கியமாக பார்த்திங்கன்னா வழுக்கத்தலை, ஆரம்ப நிலையில் உள்ள வழுக்கத்தலையில் கூட முடி முளைச்சிருக்கு. இது வந்து ஒரு கைகண்ட ஒரு அனுபவமாக நாங்கள் பார்த்துருக்குறோம். இது வந்து பாதாம் பருப்போடு இதோடு வச்சு நல்லா அரைச்சி நீங்கள் தேய்ச்சி நல்லா ஊற வச்சு குளிக்க வேண்டியது தான். முடிஞ்சால் இந்த இலை விழுதோட பாதாம் பருப்பையும் சேர்த்து உள்ளுக்குள்ளேயும் மென்று சாப்பிட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக வழுக்கத்தலையில் ரொம்ப சீக்கிரமாக ஹேர் க்ரோத் ஆகுங்க. ரொம்ப ஒரு அற்புதமான தாவரம். மேலும் இது சம்மந்தமாக இந்த மருந்து சம்மந்தமாக ஏதாவது உங்கள் பிரயோகத்துக்கு உங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா எங்களை வந்து நேரடியாக தொடர்பு கொள்ளலாம். அப்படி இல்லைன்னா செல்லில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.